வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஜிஎஸ் பேப்பர் கொஷின் சால்விங் டியூட்டோரியல். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய கேள்விகளை எப்படி படித்து புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜை எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது, இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரது தான் இந்த டியூட்டோரியல். இந்த டியூட்டோரியலை நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சுட்டு இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும். இது ஒரு திறன். இந்த திறனை நீங்கள் இப்பயே வளர்க்கணும். அப்போ தான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியும். நிறைய மாணவர்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, கேள்வியை ஃபுல்லாக படிக்க மாட்டாங்க, அவசரப்படுவாங்க, சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக அதை பார்ப்பாங்க, வேகமாக ஆன்சர் பண்ணிடணும்னு நினைப்பாங்க, ஆன்சர் தப்பாக போயிடும். அது இல்லாமல் நிறைய மாணவர்கள் நிறைய புக் வாங்கி நிறைய விஷயத்த அவங்க படிப்பாங்க. நாம் நிறையா படிச்சிட்டோன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கான்செப்ஷுவல் நாலேஜ் ரொம்ப வீக்காக இருக்கும், புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்கள் அவங்க சிலபஸை ஃபுல்லாக முடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 80 to 85% தான் ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும், ஆவரேஜாக சொல்கிறேன். ஆனால் கம்ஃபர்டபுளாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, கான்செப்ஷுவல் நாலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அவங்களால கிளியர் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான், ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட். அதை பாஸ் பண்ணால் போதும். யாராலையும் எல்லா கேள்விகளையும் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. ப்ரிலிம்ஸ் கேள்விகளை நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா, நிறைய கேள்விகளில் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். 3 ஸ்டேட்மெண்ட், 4 ஸ்டேட்மெண்ட் அல்லது 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். எல்லா ஸ்டேட்மெண்ட்டை பற்றியும் நாலேஜ் இருக்கணும்னு நமக்கு அவசியமே இல்லை. நிறைய கேள்விகளில் ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது 2 ஸ்டேட்மெண்ட் பற்றி நமக்கு நாலேஜ் இருந்தாலே போதும், நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான க்ளூவை யூபிஎஸ்சி அந்த ஆப்ஷன்லேயே வச்சுருப்பாங்க. யூபிஎஸ்சியே இந்த வேலையை நமக்கு ஈஸியாக்கும். நாம் தான் இதை காம்ப்ளிகேட்டடாக ஆக்குறோம். அப்போது முதல் விஷயம், கேள்வியை புரிஞ்சு படிக்கணும். ரெண்டாவது, நாம் இருக்கக்கூடிய நாலேஜை அதில் ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். நாலேஜ் அளவாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இருக்கிற நாலேஜை மேக்ஸிமம் அதில் அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் சக்ஸஸ் மந்த்ரா ஃபார் ப்ரிலிம்ஸ். சரி, இப்போது ப்ராக்டிக்கலாக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2022 ஜிஎஸ் பேப்பர் செட் ஏ, இந்த பேப்பரில் கொஷின் நம்பர் 3 நான் எடுத்திருக்கேன், இந்தியன் எக்கனாமி கொஷின். இதை நான் இப்போ ரீட் பண்ணுறேன். இந்த கொஷின் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போய் அந்த கேள்வியை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை லிசன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெட்டராக புரியும். வித் ரெஃபரன்ஸ் டு த இந்தியன் எக்கனாமி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இஃப் த இன்ஃப்ளேஷன் இஸ் டூ ஹை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் லைக்லி டு பை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். Statement 2. If the rupee is rapidly depreciating, RBI is likely to sell dollars in the market. Statement 3. If interest rates in the US or European Union were to fall, that is likely to induce RBI to buy dollars. 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. விச் ஆஃப் த அபோவ் ஆர் கரெக்ட்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1 and 2, 2 and 3, 1 and 3, 1, 2 and 3. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேள்வியை புரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்டேட்மெண்ட்டை படித்து புரிஞ்சுக்கணும். நாலேஜ் இருக்கோ இல்லையா, அதுக்கப்புறம் கேள்வியை படித்து புரிஞ்சுக்கிற திறனை வளர்த்துக்கோங்க. இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஹைலி எஜுகேட்டடாக இருப்பாங்க, ஐஐடியில் முடிச்சிருப்பார், ஆனால் வேகமாக அப்படியே ஓடுவார், ஆன்சர் தப்பாக சூஸ் பண்ணிடுவார். இந்த தப்பை பண்ணக்கூடாது. அப்போ கேள்வியை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இஃப் த இன்ஃப்ளேஷன் இஸ் டூ ஹை, ஆர்பிஐ இஸ் லைக்லி டு பை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். நீங்கள் கரெக்டாக கான்செப்ட்ஸை படிச்சிருந்தீங்கன்னா, இந்த கேள்வியை நீங்கள் மனசில் படிக்கும்போதே உங்கள் மூளை ஆன்சரை எடுத்து கொடுத்துரும். படிக்கிறது வேறு, ப்ரிலிம்ஸ் ஆன்சரிங் வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். படிக்கும் பொழுதே புக் எடுத்து அல்லது வேறு ஏதோ ஒரு ரிசோர்ஸ்லேருந்து நீங்கள் படிக்கும் பொழுது ரஃப் நோட் புக் எடுத்து பாயிண்ட்டாக எழுதி பார்த்து படிச்சிடணும். அப்போ மைண்ட் வந்து நாலேஜை பக்காவாக எடுக்கும், அனலைஸ் பண்ணி எடுக்கும், டைனமிக்காக எடுக்கும். அப்புறம் கேள்வியை நீங்கள் படிக்கும் பொழுதே அந்த மூளை டவுன்லோடும் கரெக்டாக பண்ணிடும். அப்போ நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தாலே ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அப்போ அந்த கேள்வியை நான் படிக்கும் பொழுதே என் மைண்டில் இருக்க நாலேஜ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். புரியுதா? சரி, இன்ஃப்ளேஷன் இஸ் டூ ஹை, பணவீக்கம் அதிகமாக இருக்கும்போது ஆர்பிஐ கவர்மெண்ட்டுடைய செக்யூரிட்டியை வாங்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணணும். எப்பவுமே பேசிக் கோர் நாலேஜ்லேருந்து வாங்க. நீங்கள் இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, லிக்விடிட்டி படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாரோவிங்கை பற்றி படிச்சிருப்பீங்க. இந்த கான்செப்டை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். புரியுதா? நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருப்பீங்க, கவர்மெண்ட்டுக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ, எப்போ டெஃபிசிட் இருக்கோ, ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் வாங்கும் இல்லையா? ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கும், அதாவது பணத்தை கொடுக்கும். திரும்ப ஆர்பிஐ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்டேருந்து செக்யூரிட்டிஸை வாங்கும். ரைட்டா? அது ஒரு
ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மாதிரி கவர்மெண்ட் பாரோ பண்ணும் பொழுது, ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்கு லெண்டு பண்ணும்போது எக்கனாமிக்குள்ள பணப்புழக்கம் அதிகமாகும். அதாவது லிக்விடிட்டி அதிகமாகும். லிக்விடிட்டி அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். அது எப்படி? இந்த பணப்புழக்கம் இருக்கு இல்லையா, லிக்விடிட்டி, இது அதிகமாகும் போது மக்கள் கையில் பணம் இருக்கும், அதிகமாக இருக்கும், டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பணத்தை வச்சு அவங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்க நினைப்பாங்க. மக்கள் மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரீஸும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போது டிமாண்ட் அதிகமாகும். இதுதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. இந்த டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் காரணமாக பணத்தினுடைய வேல்யூ கம்மியாயிடும். ஸோ இதுதான் கான்செப்ட், இதுதான் லாஜிக். இதை தான் பேசிக்காக அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போது கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவை, ஆர்பிஐ பணத்தை கொடுக்குது, திரும்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை அது வாங்குது. இந்த நேரத்தில் என்ன ஆகிடுது? பணப்புழக்கம் அதிகமாகி பணவீக்கம் வந்துடுது, அதாவது இன்ஃப்ளேஷன் வந்துடுது. இப்போ இந்த கான்செப்ட் உங்கள் மூளைக்குள்ளே இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து முடித்த உடனே இது கரெக்டாக ராங்கான்னு சொல்லிடலாம். அப்படி கரெக்டாக ராங்கான்னு சொல்ல முடியலன்னா நீங்கள் படித்ததே தப்புன்னு அர்த்தம். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனால் என்ன சொல்லுது? அப்படியே உல்ட்டாவாக சொல்லுது பாருங்கள், ரிவர்ஸாக சொல்லுது. இன்ஃப்ளேஷன் அதிகம் இருக்கும்போதே ஆர்பிஐ கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வாங்கும்னு சொல்லுது. இது வந்து தப்பு இல்லையா? ஏன்னா ஆர்பிஐ கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வாங்கி லெண்டிங் பண்ணுது. அப்போது இன்ஃப்ளேஷனுக்கு இது வழிவகுக்குது. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, அந்த நேரத்தில் ஆர்பிஐ கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வாங்குமா? வாங்காது. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போது இன்ஃப்ளேஷன் ஏற்கனவே அதிகம் இருக்குன்னா என்ன பண்ணணும்? இது ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்கும். ஆர்பிஐ அந்த நேரத்தில் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை விற்கும். இந்த ப்ராசஸ் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது, அதனால் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது அந்த பணத்தை சக் பண்ணி உள்ளே எடுத்துடணும். அப்போ என்ன பண்ணோன்னா தன்வசம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டியை விற்கும். இதை இண்டிவிஜுவல்ஸ் வாங்குவாங்க, இல்லை மற்றவங்க வாங்குவாங்க. வாங்கும்போது லிக்விடிட்டியை ஆர்பிஐ சக் பண்ணி எடுத்துரும். ரைட்டா? இதுதான் கான்செப்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்றத நம்மளால் அடித்து சொல்ல முடியும். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். இந்த நேரத்தில் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிட்டீங்க, இதை வச்சு ஆன்சரை அரைவ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்போ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏபிசிடி. இதில் 1ங்கிறது இருக்கக்கூடாது, ஏன்னா 1 ராங் ஸ்டேட்மெண்ட். ரைட்டா? அப்போ பாருங்கள், ஏசிடி இது 3லேயும் ஸ்டேட்மெண்ட் 1 இருக்குது. அப்போது ஏசிடி கரெக்ட் ஆப்ஷனாக இருக்காது. எஞ்சிருக்கக்கூடிய பி இதுதான் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். அப்போது பி 2 and 3 ஒன்லி தான் கரெக்ட் ஆன்சர். அப்போது ஸ்டேட்மெண்ட் 2, 3 பற்றி உங்களுக்கு நாலேஜ் இல்லைனா கூட பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நாலேஜ் இருந்தாலே யூபிஎஸ்சி க்ளூ வச்சுருக்கு, அதை வச்சு நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். ரைட்டா? அப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், யூபிஎஸ்சியே வேலையே ஈஸியாக இருக்குது. அப்போ கரெக்ட் ஆன்சர் 2 and 3 ஒன்லி, ஆப்ஷன் பி. சரி, ஆனாலும் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 நம்ம ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம். Statement 2. If the rupee is rapidly depreciating, RBI is likely to sell dollars in the market. பொறுமையாக படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், கேள்வியை புரிஞ்சுக்கணும். ருப்பியினுடைய மதிப்பு குறையும் பொழுது ஆர்பிஐ என்ன பண்ணுது? டாலரை மார்க்கெட்டில் விற்குதான். இந்த மாதிரி ஆர்பிஐ செய்யுமா? ஆமாம், கண்டிப்பாக செய்யும். ஆர்பிஐ தான் இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க், மானிட்டரி பாலிசியை ஹேண்டில் பண்ணும். பணப்புழக்கத்தை ஆர்பிஐயால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ருப்பி டிப்ரிஷியேட் ஆகுது, அந்த நேரத்தில் ஆர்பிஐ என்ன பண்ணணும்னா ருப்பியினுடைய மதிப்பு கீழே போகுது, ரொம்ப கீழே போயிடக்கூடாது, மறுபடியும் அதை மேலே ஏற்றி விடணும் அப்படின்னு நினைக்கும். இந்த இடத்துல அது என்ன பண்ணணும்னா மார்க்கெட் இன்டர்வென்ஷன்ஸில் ஈடுபடும். அது எப்படி சார் ஈடுபடும்? இந்தியாவுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்குது, எல்லா நாடுகளுக்கும் இருக்கும். அந்நிய செலவாணின்னு சொல்லுவாங்க, அதில் டாலர் இருக்கும். அந்நிய செலவாணி இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $600 பில்லியன். ஆனால் அந்த அந்நிய செலவாணி உள்ள டாலர்ஸ் அதிகமாக வந்து சேர்ந்துட்டாலும் நமக்கு கஷ்டம். சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியாவுக்குள்ளே அதிகமாக தேவைக்கு அதிகமாகவும் டாலர்ஸ் உள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா டாலரை நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகும் போது ருப்பியோடைய டிமாண்ட் வந்து கம்மியாயிடும். ரைட்டா? அப்போ இதை வந்து சமநிலையாக்கணும். அப்போது இந்த இடத்துல ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா தன் வசம் இருக்கக்கூடிய டாலரை மார்க்கெட்டில் அவங்க விற்றுருவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? இப்படி செய்யும்போது ருப்பியினுடைய அந்த மதிப்பு மறுபடியும் அதிகமாகும், அதாவது ருப்பி அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 3க்கு போகலாம். ஸ்டேட்மெண்ட் 3யும் ஸ்டேட்மெண்ட் 2க்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்குது. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 2ல் நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான் ஸ்டேட்மெண்ட் 3க்கும் அப்ளை ஆகும். ஸ்டேட்மெண்ட் 3 படிப்போம். இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த US or European Union were to fall,
that is likely to induce RBI to buy dollars. மேற்கத்திய நாடுகள், டெவலப்டு கண்ட்ரிஸ், யூஎஸ்லேயோ அல்லது யூரோப்லேயோ இந்த வட்டி விகிதம் குறையுதுன்ற பட்சத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்பிஐ டாலரை வாங்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, நான் புக்கில் அதை பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுலேயும் நீங்கள் பேசிக் நாலேஜை தான் அப்ளை பண்ணணும். இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளில், அதாவது வளர்ந்த நாடுகளில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக்குறாங்கன்னா அந்த நாட்டில் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கோ அங்கே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்தியா போன்ற டெவலப்பிங் எக்கனாமிஸில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வர பார்ப்பாங்க. அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ருப்பி தேவை, ஏன்னா ருப்பியாக மாற்றி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும்னா, ருப்பியினுடைய மதிப்பு அதிகமாகும், ஏன்னா ருப்பியினுடைய டிமாண்ட் அதிகமாகுது. கரெக்டாக நான் சொல்கிறது? இது நடக்கிறது நல்லது, ஆனால் இதுவுமே ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. ருப்பியினுடைய மதிப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா இது நமக்கு ட்ரேடுக்கு ஆபத்து. எக்ஸ்போர்ட் நம்மளால் ஃபேவரபுளாக பண்ண முடியாது. அப்போது இங்கேயும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வரணும். அப்போது இந்த இடத்துல ஆர்பிஐ என்ன பண்ணணும்னா, டாலர்ஸை வாங்க ஆரம்பிக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டாலரை விற்றுது, இந்த இடத்துல டாலரை அது வாங்குது. டாலரை ஏன் வாங்குது? டாலரை வாங்கும் பொழுது டாலர்னுடைய டிமாண்ட் இப்போ அதிகமாகும். ரைட்டா? அப்போது இப்போ டாலர்னுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் ஆகும். அப்போ அந்த பேலன்ஸை நம்மளால் மறுபடியும் எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.